பிரபல பின்னணி பாடகி சைந்தவி செஞ்சிருக்கிற ஒரு விஷயம் இப்போ சமூக வலைதளங்கள்ல பேசுபொருளா மாறியிருக்கு. சமீபத்துல முடிவடைஞ்ச சரிகமபா சீனியர் சீசன் 5 நிகழ்ச்சியில போட்டியாளரா கலந்துகிட்ட பவித்ரா தன்னுடைய வாழ்க்கையினுடைய கதைய ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தாங்க. அந்த நேரம் பாடகி சைந்தவி, நீங்க தனியா இல்ல, நாங்க எல்லாருமே உங்க கூட தான் இருக்கோம், உங்களுக்கு ஒரு உண்மையான சகோதரி மாதிரி நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பொதுவா ரியாலிட்டி ஷோக்கள்ல இப்படியான வார்த்தைகள் சொல்லப்படுறது வழக்கம்தான். ஆனா நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறமா அப்படி சொல்லப்படுற வார்த்தைகளை எல்லாருமே மறந்துடுவாங்க அப்படிங்கிற விமர்சனமும் வைக்கப்படும். சைந்தவி அப்படி செய்யல. அதுதான் இப்போ பேசப்படுற ஒரு விஷயமா மாறி இருக்கு. நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறமா கூட பவித்ராவையும் அவங்களுடைய மகளையும் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிருக்கிறாங்க சைந்தவி. அங்க அவங்க குழந்தை கூட குழந்தையாகவே நேரத்தையும் செலவிட்டிருக்காங்க. அந்த குழந்தையோட விளையாடி அவங்களுக்கு தேவையான எல்லா பொருட்களையுமே வாங்கி கொடுத்து அவங்க கூடவே இருந்திருக்காங்க. இது சம்பந்தமான வீடியோக்களையும் போட்டோஸையும் பவித்ரா அவங்களுடைய இன்ஸ்டா பக்கத்துல பகிர்ந்திருக்காங்க. அதே நேரம் சைந்தவிக்கு நன்றியும் சொல்லியிருக்கிறாங்க. இத பார்த்த ரசிகர்கள் சொன்னதை செஞ்சு காட்டிட்டாங்க, நிகழ்ச்சிக்காக மட்டும் பேசல, உண்மையாகவே சைந்தவி அக்கறையோட தான் இருந்திருக்காங்க அப்படின்னு பாராட்டுக்களை தெரிவிக்கிறாங்க.